ஒரு நாள் ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருந்தார். அப்போ மாணவர் எல்லாம் பாடத்தை நல்லா கவனிக்கிறாங்களா அப்படின்ட்டு அந்த ஆசிரியர் கவனமாக பார்த்துட்டு இருந்தார். அப்போ 2வது வரிசையில் உட்காந்துருந்த மாணவரான அசோக்கு, முருகன், மணி இவங்க 3 பேரும் பாடத்தை கவனிக்காமல் அவங்களுக்குள்ளே ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஆசிரியர் அந்த மாணவர்களை பார்த்துட்டார். அப்போ அந்த 3 மாணவர்களையும் அவர் எதுவுமே கேட்கலை. வகுப்பறையில் பாடம் நடத்தி முடிஞ்ச பிறகு அந்த பிரேக் டயத்தில் அந்த மாணவர்களை கூப்பிட்டார். அப்போ 3 மாணவர்களும் ஆசிரியருக்கு முன்னாடி நின்றாங்க. அப்போ நீங்கள் படித்து முடித்தோடனே என்ன ஆக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்கள் லட்சியம் என்ன அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்டார். அப்போது திடீர்னு ஆசிரியர் தங்களை இப்படி அழைச்சி கேட்குறாரே அப்படின்ட்டு அந்த மாணவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவர்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது தன் கேள்விக்கு அவங்களால எந்த பதிலும் சொல்ல முடியல அப்படின்னு ஆசிரியர் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ அதுக்கு அவர் ஆத்திரப்படாமல் மாணவர்களை பார்த்து, நீங்கள் என் கேள்விக்கு நாளைக்காவது பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்டார். அப்போ 3 மாணவர்களும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தலையசைச்சிட்டு போயிட்டான். அப்போ மறுநாள் வகுப்பறையில் நுழைந்த ஆசிரியர் மாணவர்களை வணக்கத்தை கொடுத்துட்டு மாணவர்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு பாடத்தை நடத்த தொடங்கினார். அப்போ மாணவர்களும் சற்று அவர் ஆசிரியரை பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த மாணவர்களை கவனிச்சிருக்காரு. அப்போ அந்த மாணவர்களும் பாடத்தை கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ நம்மகிட்ட மனசில் இருக்கிறத அந்த டீச்சர்கிட்ட எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக பாடத்தை கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இதை ஆசிரியர் கவனிச்சிட்டார். அப்புறம் அவரை பாடம் நடத்தும் போது எதுவுமே கேட்காம அந்த பள்ளி பிரேக் நேரத்தில் 3 மாணவர்களையும் கூப்பிட்டார். அப்போ நேற்று உங்களோட கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா, நான் டாக்டராக விரும்புகிறேன் என்றிருக்கேன் மணி. ஐயா, நான் இன்ஜினியராக போகணும் அப்படின்ட்டுருக்கான் முருகன். ஐயா, நான் பெரிய வங்கி அதிகாரியாக பணிபுரியணும் அப்படின்ட்டு இந்த ஏழ்மை நிலையில் எங்கள் எண்ணம்லாம் நிறைவேறுமா அப்படின்னு சந்தேகத்தோட அசோக் டீச்சர்கிட்ட சொல்லியிருக்கான். உடனே ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் எண்ணையும் எழுத்தையும் கசடர கற்றுவிட்டால் எண்ணுவதெல்லாம் நடந்துவிடும். என்றுமே ஏழ்மையை தடையை எண்ணாதீர்கள். நீங்கள் எண்களையும் எழுத்துக்களையும் உங்கள் லட்சியமாக ஏற்றிவிடும் ஏணியாக என்றும் இருக்கும் என்று உறுதியாக நம்புங்கள். உங்கள் திறமையையும் படிப்பிலும் வாழ்க்கையிலையும் காட்டுங்க. வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பழக்க வழக்கங்களாம் அலட்சியம் பண்ணக்கூடாது. வெற்றி உங்கள் வாழ்க்கையில் குறிக்கோளாக இருக்கட்டும் அப்படின்னு நம்புங்க. அதில் உங்கள் ஆர்வத்தையும் முழு கவனத்தையும் செலுத்துங்க அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லியிருக்காரு. ஆசிரியர் சொன்ன அறிவுரைகளையும் மாணவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இதில் என்ன கருத்துன்னா, எண்ணையும் எழுத்தையும் 2யுமே அலட்சியம் செய்யாமல் வாழ வேண்டும்.